வணக்கம் தமிழ் மக்களே. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் மூலிகை இலை எது? வேப்ப இலை, கொய்யா இலை, ஆவாரை இலை, வெற்றிலை. சரியான விடை கொய்யா இலை. புதினா இலையில் உள்ள முக்கிய கலவை குளிர்ச்சியான உணர்வை ஏற்படுத்துகிறது. அதன் பெயர் என்ன? குர்குமின், மென்தால், கேப்சைசின், சினேயோல். சரியான விடை மென்தால். இருமல் மற்றும் சளிக்கு நிவாரணமளிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? முருங்கை இலை, தூதுவளை இலை, வெற்றிலை, வல்லாரை இலை. சரியான விடை தூதுவளை இலை. முடி வளர்ச்சிக்கு உதவும் மற்றும் கூந்தல் தைலங்களில் பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? ஆவாரம்பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, அகத்தி இலை. சரியான விடை செம்பருத்தி இலை. மஞ்சள் மற்றும் கசப்பான சுவை கொண்ட சரும நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? வெற்றிலை, வேப்ப இலை, துளசி இலை, பிரண்டை இலை. சரியான விடை வேப்ப இலை. நினைவாற்றல் மற்றும் மூளை செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் மூலிகை இலை எது? துளசி இலை, முருங்கை இலை, வல்லாரை இலை, தூதுவளை இலை. சரியான விடை வல்லாரை இலை. உணவில் பயன்படுத்தப்படும் கறிவேப்பிலை எந்த விட்டமினை அதிகம் கொண்டுள்ளது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி. சரியான விடை விட்டமின் ஏ. பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் சுவாசக் கோளாறுகளுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? துளசி இலை, வேப்ப இலை, முருங்கை இலை, வெற்றிலை. சரியான விடை வெற்றிலை. முருங்கை இலைகளில் அதிக அளவில் உள்ள சத்து எது? கால்சியம், இரும்புச்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, சோடியம். சரியான விடை கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து. உணவில் நறுமணத்திற்காக பயன்படுத்தப்படும் கொத்தமல்லி இலையின் மற்றொரு பெயர் என்ன? புதினா, கறிவேப்பிலை, சீரகம், தனியா இலை. சரியான விடை தனியா இலை. வாய்ப்புண்கள், தொண்டை வலி போன்ற பிரச்சினைகளுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? துளசி இலை, வெற்றிலை, வேப்ப இலை, கறிவேப்பிலை. சரியான விடை துளசி இலை. கீழ்வாதம், வீக்கம் போன்ற நோய்களுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? கொத்தமல்லி இலை, முருங்கை இலை, தூதுவளை இலை, குப்பைமேனி இலை. சரியான விடை குப்பைமேனி இலை. தேநீரில் சேர்க்கப்படும் மூலிகை இலை எது? வெற்றிலை, துளசி இலை, புதினா இலை, செம்பருத்தி இலை. சரியான விடை புதினா இலை. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படும் மூலிகை இலை எது? துளசி இலை, வேப்ப இலை, முருங்கை இலை, இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். தலைவலி மற்றும் உடல் வலிகளுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? புதினா இலை, வேப்ப இலை, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை. சரியான விடை
புதினா இலை. சமைக்கப்படும் உணவுகளில் கறிவேப்பிலையின் முக்கிய பங்கு என்ன? சுவையை அதிகரித்தல், செரிமானத்தை எளிதாக்குதல், நிறத்தை அதிகரித்தல், இவை அனைத்தும். சரியான விடை சுவையை அதிகரித்தல். செரிமான கோளாறுகளுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? புதினா இலை, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். வயிற்றுப்புண்களுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? புதினா இலை, கொத்தமல்லி இலை, கரிசலாங்கண்ணி இலை, துளசி இலை. சரியான விடை கரிசலாங்கண்ணி இலை. தலைவலியை போக்க பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? புதினா இலை, வெற்றிலை, துளசி இலை, அனைத்தும். சரியான விடை புதினா இலை. வாய் துர்நாற்றத்தை நீக்க பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? புதினா இலை, துளசி இலை, வெற்றிலை, அனைத்தும். சரியான விடை புதினா இலை. சரும பிரச்சினைகளுக்கு பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? வேப்ப இலை, துளசி இலை, குப்பைமேனி இலை, அனைத்தும். சரியான விடை அனைத்தும். காய்ச்சல் மற்றும் ஜலதோஷத்துக்கு நிவாரணம் அளிக்க பயன்படுத்தப்படும் மூலிகை இலை எது? துளசி இலை, வேப்ப இலை, முருங்கை இலை, அனைத்தும். சரியான விடை துளசி இலை. முடி உதிர்வதை தடுக்கவும் கூந்தலின் அடர்த்தியை அதிகரிக்கவும் பயன்படும் மூலிகை இலை எது? கறிவேப்பிலை, மருதாணி இலை, செம்பருத்தி இலை, அனைத்தும். சரியான விடை அனைத்தும். சுவாச நோய்களுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? வெற்றிலை, துளசி இலை, தூதுவளை இலை, அனைத்தும். சரியான விடை அனைத்தும். கீரை வகைகளில் அதிக அளவில் உள்ள சத்து எது? புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கால்சியம், இரும்புச்சத்து, சோலியம். சரியான விடை கால்சியம், இரும்புச்சத்து. இரத்தத்தை சுத்திகரிக்க பயன்படும் மூலிகை இலை எது? வேப்ப இலை, துளசி இலை, கறிவேப்பிலை, அனைத்தும். சரியான விடை அனைத்தும். மலச்சிக்கலுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? வெற்றிலை, துளசி இலை, செம்பருத்தி இலை, பிரண்டை இலை. சரியான விடை பிரண்டை இலை. மஞ்சள் காமாலை நோய்க்கு நிவாரணம் அளிக்க பயன்படும் மூலிகை இலை எது? கீழா நெல்லி இலை, கரிசலாங்கண்ணி இலை, முருங்கை இலை, புதினா இலை. சரியான விடை கீழா நெல்லி இலை. மூலிகைகளின் ராஜா எது? துளசி, வேம்பு, புதினா, கற்பூரவல்லி. சரியான விடை துளசி. உங்களுக்கு ஒரு கேள்வி. பொங்கல் பண்டிகை எந்த தமிழ் மாதத்தின் அறுவடை திருவிழா? சித்திரை, பங்குனி, தை, மாசி. உங்களின் பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.